கைஸ் இந்த இடம் பேர் பாருங்க, சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸா. இப்போ வந்து நம்ம எங்க போக போறோம்னா, என்னது மாதிரி சொல்லு, வெனட்டியன். வெனட்டியன். ஸோ இப்போ அங்கே போக போகிறோம். அதை சுற்றிட்டு அப்புறம் லண்டனுக்கு போயிட்டு அப்புறம் பாரிஸ் போயிட்டு பேக் எடுக்கணும். இதை பாருங்க, இதான் அந்த ஃப்ரீ பஸ், ஃப்ரீ ஷட்டில். ஏர்போர்ட் வந்து நேராக வரலாம். லண்டனுக்கு போக போறீங்கன்னா லண்டன் பஸ்ஸு, வெனிஸ்க்கு போக போறீங்கன்னா வெனிஸ் பஸ்ஸு, பாரிஸ்னா பாரிஸ் பஸ். பயங்கரமான ஆர்கிடெக்சர் அப்படி செஞ்சிருக்காங்க. இப்ப நான் அந்த சைட் போறேன்னா அந்த சைட் காட்டுறேன். இதான் இந்த வெனிஸ், பாரிஸ், லண்டன். இங்க பாருங்க பேய், பேய் பேய். பஸ்ல ரொம்ப வேகமா போகுது. அப்படியே உள்ளுக்கு எப்படி செஞ்சு வச்சிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அப்படிதான் நினைக்கிறேன், சும்மா கேட்கணும். ஏதாவது சாப்பிட போறியா? நம்ம தான் ராத்திரி அங்கே போய் சாப்பிடலாம்னு சொன்னோம். இது முடிஞ்சிட்டோம்னா அங்கே போகலாம். எப்பா எப்படி இருக்கு பாருங்க, அசல் வெனிஸ் மாதிரியே இருக்கு. இது வந்து நம்ம கீழே மாடியிலேருந்து 3வது மாடிக்கு வரணும். 3வது மாடிக்கு வந்துட்டோம்னா இங்க போட்டுக்கு பாருங்க, இப்படி நேராக போகணும். நான் சைன் போர்ட் பார்த்து போனோம்னா அந்த வெனிஸ்ல இருக்கும்ல, அப்பா கை கை, அந்த வெனிஸ்ல இருக்கும்ல போட்டு, அந்த மாதிரி இங்கே செஞ்சு வச்சிருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்லை, இது சிங்கப்பூர்ல இந்த மாதிரி இருக்கு. இந்த கடல்லாம் அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க, வெனிஸ்ல இருக்கிற மாதிரி.
you guys. அந்த போட் இப்படியே போகும் போல இந்த ரைடு. அம்மா வாயா மா மா இங்கெல்லாம் போட்டோ எடுக்க வேணாம், நம்ம உண்மையான வெனிஸ்ல போய் போட்டோ எடுத்துக்கலாம். எடுக்க வேணாம் சொன்னாலும் அப்பயே எடுக்க போடணும் சொல்லு. இப்போ நம்ம வெனிஸ்ல இருந்து வெளியாகி அப்படியே லண்டனுக்கு போக போறோம். அது லண்டன் கிளாக் டவர்னு நினைக்கிறேன். செமினியஸ் எல்லாம் வைக்கிறாங்க. லண்டன் பாருங்க, நல்லா இருக்கா? இது இந்த சைட்ல இருந்து அப்புறமே நம்ம அந்த சைடும் போகலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இதான் லண்டன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து லண்டனுக்குள்ள போறோம். அப்பா இன்னைக்கு நான் நிறைய வேலை செஞ்சுட்டேன். நல்ல வேலை லஞ்சுன்னு ஒன்று சாப்பிட்டேன். அவங்க அப்பெல்லாம் ஃபோட்டோ எடுக்குங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதோ இங்கேருந்து எடுப்பாங்க. எல்லாச்சும் எடுக்க போறியா? வியூ காட்டு. எவ்வளோ பேர் ஏதாவது சேவ் பண்ண சொல்லு. வியூ காட்டுறதுக்கு விடுறாங்களா என்ன? இவங்க தான் தருவாங்க. நல்லா இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க நம்ம எங்க போறோம்னா பாரிஸ்க்கு போறோம். லண்டன்ல இருந்து இது வந்து இப்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போய்கிட்டு இருக்கோம். இந்த லண்டன் அவள்தான் நம்மளோட லாஸ்ட். பாரிஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். என்னம்மா லண்டன்ல கட் பண்ண பாரிஸ்ல நிக்கிறேன். ராத்திரில கலர் லைட் போட்டுட்டா வேற மாதிரி. இப்போ வேற இந்த 3 இடத்துல எனக்கு பிடிச்சது இது பாரிஸ் தான். உனக்கு என்னம்மா பிடிக்கும்? பாரிஸ் நல்லா இருக்கு, செமையா. மக்காவின் பாரிஸ்.
லேஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கிளம்ப போகிறோம் இந்த இடத்த விட்டு, திருப்பி வர போகிறதில்ல. அப்புறம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இது பின்னால் செடி. இதை பார்க்கட்டு பாரிஸ். இந்த செடி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஐயோ என் நகமே உடஞ்சிருச்சு. இங்கே பாரு. கைஸ் நான் வந்து லண்டன்லேருந்து நான் வந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஸ்டூடியோ சிட்டிக்கு வந்தோமா லக்கேஜ் எடுக்க. அங்கே வந்து அவன் வந்து ஷட்டர் பஸ் வந்து ஷட்டர் லொபின்னு ஏதோ ஒரு கண்ட்ரவி சொன்னான். அங்கே போகணுன்னு சொல்லிட்டு எப்போ அது எவ்வளோ தூரம் தெரியுமா கைஸ். அதனால தான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா இந்த பேக்கை தூக்கிட்டு வரதுக்குள்ள செத்து போயிட்டோம். அவ்வளோ தூரம் சுற்றுந்து கூட வலிக்கல. பாருங்க டெட்டு. இப்போ தான் அந்த ஷட்டில் பஸ்ஸில் அப்படி இப்படின்னு வந்து ஏறிட்டோம். ஏறி இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஒரு எத்தனை நிமிஷம், ஒரு 2 ஸ்டேஷனில் போயிடும். அப்பா போய் இறங்கணும். திருப்பி இன்னொரு நாடாக இருக்குது ஹோட்டலுக்கு. இதை போய் வைக்கணும். இது நாங்கள் சீலாப்பாக அடிக்கிட்டோம் போல். எப்பயும் இல்லாமல் ஏதோ 2 வேணாம் ஏதோ ஒரு 2 ஆவி உள்ளுக்கு உட்காந்துருக்கு. வலிக்குது தான் முடியல. கையை உடஞ்சிடும் போல அந்தளவுக்கு இருக்குது. இத்தனைக்கும் உள்ளுக்கு எதுவுமே வெயிட்டான திங்ஸே இல்லை. எல்லாமே துணி தான் இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? அதுவும் அவ்வளோ துணி கூட இல்லை. ஒரு 2-3 ஜோடி தான் இருக்கு. அது ஏன் எப்படின்னு தெரில. என் நகையுமே உடஞ்சிருச்சு. என் முடியல. இப்போ போய்கிட்டு இருக்கோம். எப்பா ஸோ ஸ்டூடியோ சிட்டிக்கு வந்தீங்கன்னா அவங்க ஷட்டில் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்துடுங்க. ரொம்ப தூரம் அதுக்கு நடக்கணும். ஸோ அது வழியாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேறு பாதியில் போயிட்டு திருப்பி நாங்கள் வேறு பாதியில் போயிட்டு திருப்பி முதல்ல தான் வந்தோம். அதனால தான் இப்போ எங்களுக்கு இவ்வளோ தொல்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்தோம். எப்பா முடியல. இப்போ பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. இப்போ போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுறோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இன்றைக்கி எங்கே தங்க போகிறோன்னா, மொதல் நாள் தங்கணும்ல ஏர்போர்ட் ஏற்றாப்புலேயே அதே ஹோட்டல் தான் தங்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து 12 மணி ஃப்ளைட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு. அதனால நம்ம அங்கேயே ஹோட்டல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் அந்த ஹோட்டல் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சி. அதனால அங்கேயே எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பசி வேறு வந்துடுச்சு இதில். இப்போ போனோன்னே பேக் வச்சுட்டு இன்னும் கடைசியாக ஒரே ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே போயிட்டோன்னா சூப்பர். நான் என்ன பண்ணுறேன்? ஐயோ இப்படி சொல்லிட்டியே என் வீடியோ. இன்னொரு கண்ட்ரின்னு சொல்லி என்ன பண்றோமா? அடுத்த கண்ட்ரிக்கு சரிம்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. நாங்கள் இப்போ வரைக்கும் இன்னும் டேக்ஸி கூட எடுக்கவே இல்லை இந்த கண்ட்ரியில். ஃபுல்லாக அவங்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் ஷட்டில் பஸ் இதுக்கு தான் நம்ம போய்க்கிட்டோம். சாரி கைஸ், இப்படி தான் உட்காந்து பேசணும். ஏன்னா வேறு வழி இல்லை. இது இப்போ நம்ம முன்னுக்கு போகிறதே இப்போ. சரி நாங்கள் போய்ட்டு ஹோட்டலில் போய் சேர்ந்த பிறகு ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் திருப்பியும் பேசுகிறேன். அது வரைக்கும் எங்களால் பேச முடியாது. ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எங்கள் நிலமை. கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணி ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு ட்வின் ரூம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்மளோட வியூ பார்த்தீங்கன்னா மக்காவ் டவர் தருது பாருங்க. அது அங்கே சின்னதாக தெரியும். இது நம்மளோட இன்னைக்கு வியூ. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, இங்கே வந்து ஒரு ஃபேமஸான கெசினோ இருக்கு. அந்த கெசினோக்கு போகணுன்னா நம்ம கேபிள் காரில் தான் போகணுமா. அப்புறம் அந்த கெசினோவில் நிறைய ஃப்ரீ சாப்பாடெலாம் கொடுப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் இப்போ என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கெசினோக்கு போகிறோம். விளையாடுறதுக்கு இல்லை, அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த கேபிள் கார் கூட காசு கட்ட வேணாம், ஃப்ரீ தான் அந்த கெசினோக்கு போகிறதுனால. ஸோ 21 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரீ திங்ஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ண முடியும் உங்களால்.
ஸோ நாங்களும் இதை இன்றைக்கி அது செய்ய போகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறோம். இப்போ அதான் வருவன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு போகிறதுக்கு கூட நம்மளுக்கு ஃப்ரீ ஷட்டில் பஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ ஷட்டில் பஸ் ஏறியே நம்ம போகலாம். ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கு நான் திருப்பியும் வீடியோ எடுக்கிறேன். நம்ம அந்த ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸில் போகிறோம்னு சொன்னோம்ல காய்ஸ், அதை நம்ம அன்றைக்கி கூட எடுத்தோமே அதே இடத்துல தான் திருப்பி போயிட்டு நிற்கணும். ஆனால் வேறு பஸ் எடுக்கணும். அதை எடுத்தோன்னா அந்த பஸ்ஸு போய் நம்மளை அங்கே இறக்கி விட்டுரும். ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேக்கெல்லாம் கழட்டி போட்டதுனால ஜாலியாக இருக்குது, கையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இல்லைன்னா முது உடஞ்சி செத்துருவோம் போல. ஆனால் நான் இப்போ தங்க போகிறதில்ல, சுற்றி பார்க்க போகிறதுக்கு. ஆக்சுவலி நாங்கள் அந்த எம்கார்ட் வாங்காமல் இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை, நம்ம இதிலே போய் சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா முக்கால்வாசி இடத்துக்கு இதே போய் கூட்டிகிட்டு போயிடுது நம்மள. ஆனால் நாங்கள் அதை காட்டை வாங்கிட்டோம் வந்தோடனே. இப்போ நம்ம வந்து இதுக்கு தான் போகிறோம், த வின் பேலஸ். ஒரு பஸ்ஸில் 40 பேர் ஏறலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 2 சீட்டு எங்களுக்கு கிடைக்காதா? எங்கள் பேர் எல்லாம் தனித்தனியாக கைஸ். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் நாங்களும் இந்த பஸ்ஸை அப்படி இப்படின்னு ஏறிட்டோம். தள்ளி தள்ளி வந்தாங்க. ஆனால் அப்படி இப்படி நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஒரு 2 சீட்டை சேவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த ஹோட்டலில் போய் நம்மளை இறக்கி விட்டுறோம். ஸோ அங்கே என்னெல்லாம் ஃப்ரீயாக நம்ம செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு செய்யலாம். அப்புறம் நம்ம சாப்பிடணும் டின்னர். நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ மணி எத்தனைனா 6:30. இந்த பஸ் வந்து 9:30 மணி வரைக்கும் தான். ஸோ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு 1.5 hour மட்டும் அங்கே இருந்துட்டு 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இப்படி தள்ளி 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 நம்மளுக்கு. ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட தான் அந்த எம்கார்ட் இருக்கேன். எப்படியும் நம்ம அதை வச்சு வந்துடலாம். ஏன்னா அது இன்னும் அவ்வளோ காசு இருக்குங்க. இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. கீழே ஃப்ளவர்ஸ்லேயே செஞ்சுருக்காங்க. எங்க போகுது ஹெவன்? எவ்வளவு மேல இங்க வா. கேபிள் காரோட என்ட்ரன்ஸ் இது வந்து ஃப்ரீ. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்களேன். பாட்டா இல்லை, ஹோட்டலுக்கு ஒரு இதோ லைனும் பப்ளிக் ஒரு லைனும். இது பப்ளிக்கா ஹோட்டலா? பப்ளிக். இதான் அந்த ஃப்ரீ கேபிள் கார் கைஸ். கெசினோக்கு போறதுக்காகவே கட்டியிருக்காங்க பாருங்களேன். இங்க கெசினோ மட்டும் இல்ல, இங்கேயும் ஷாப்பிங் மால் தான். இது வந்து கந்திங் ஹைனல் மாரி இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் கேபிள் கார், ஃப்ரீ கேபிள் கார். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஏறினதே இல்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறேன் ஃப்ரீயா. எவ்வளவு பேர் போறீங்க கீழே? முடியும், அப்பெல்லாம் முடியும். இறங்கலாமா? ஸோ இது அந்த ஃப்ரீ கேபிள் கார். இப்போ நம்ம இங்கே இறங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்குள்ளே இதில் ஒன்றுமே தெரிய படிக்க போயிடல. எம்ஜிஎம் அங்கே தான் இருக்கு.
எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாரு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். கயிறு கட்டுமா? So, நம்ம இறங்கணுமா? எவ்வளவு ஆள் நிக்கிறாங்க பாருங்க. இதுதான் இன்னொரு கெசினோ, அந்த வின் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கெசினோ இருக்கா. அதோட பாருங்க எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. கேபிள் கார்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயா. ஒரு ரவுண்ட் ட்ரிப் ரைட் போலாம். அப்புறம் அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா. ஐயோ, டிராகன் பாருங்க. அப்புறம் ஃபவுண்டன் டான்சிங்லாம் இருக்கு. இதுக்கு அவங்க ஃபயர் டான்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கு இந்த சைட்ல இருந்து பார்த்தா. ஸோ இப்போ நம்ம தங்கின ஸ்டூடியோ சிட்டி அது பார்த்தீங்கன்னா அது வாட்டர் பார்க்லாம் வச்சிருந்தாங்க. இன்டோர் பார்க், அவுட்டோர் பார்க் என்னென்னமோ வச்சிருந்தாங்க. அந்த மாரி இங்க வந்து ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இதெல்லாம் செய்யறாங்க. என்னது, ஃப்ரீ ஷட்டில் கொடுக்குறாங்க. எந்த காசும் நீங்க செலவு பண்ணிட்டால ஃப்ரீயா ஷட்டில் வந்துட்டு போகலாம். இதுதான் இங்க இருக்கிற ஒரு யூனிக் இந்த கண்ட்ரியில. இப்ப நம்ம அப்படியே வாக் பண்ணி அந்த எம்ஜிஎம் போலான்னு பாக்குறோம். அங்கே போலாம். ஆனா இங்க டிராபிக் லைட் இல்லையா, சும்மா அப்படி தான் இருக்கா. ஆனா என்ன கைஸ், இன்னொன்னு தெரியுமா கைஸ், நம்மலாம் இப்ப மலேசியால கூட என்னன்னு ரோடு தாண்டும் போது காடி நிக்காது. அவங்க போது வேகமா போகணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க அந்த நடக்கிற டிராபிக் லைட் எல்லாம் போடல, சில இடத்துல போடல. ஜஸ்ட் அந்த வாக்கிங் இதுதான் போட்டிருக்காங்க, ட்ராக்கு. ஆனாலும் காடி இப்போ ஒரு ஆள் நடக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா காடி பட்டு நின்றோம். அந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்காங்க இங்க. என்னன்னா பீப்புளுக்கு நடக்கிறதுக்கும் வழி விடுறாங்க அப்படி. ஆனா இப்ப நம்மளுக்கு கிடைக்கும். நான் பார்த்தேன் இங்க பாருங்க, இங்க டிராபிக் லைட்டே இல்லையா. ஆனா இப்ப நம்ம நடக்க போறோம்னா பார்க்கணும் காடி வருதா சொல்லிட்டு. ஓகே, இப்ப பாருங்க இவங்க வந்து நிக்கிறாங்க நல்லுவங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்லுவங்க. இங்க பாருங்க. இல்ல நான் பார்த்தேன். ஆனா என்ன, எனக்கு நான் சொல்லும் போது வீடியோல சொல்லும் போது நடக்குமான்னு தான் சந்தேகம். ஆனா நடந்துச்சு. அவங்க பீப்புளுக்கு மதிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வாக் பண்ணோம்னா அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க பாருங்களேன். ஆனா இங்க வந்து அந்த வாக்கிங்கோட லைட்ஸே இல்லை. அவங்க பீப்புளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. நடக்கிறவங்களும் மனுஷன் தானே மதிக்கிறாங்க. காடி வச்சிருந்தா மட்டும் நான் மட்டும் ஸ்பீடா போகணும்னு இல்ல, நீங்களும் போகலாம். ஸோ தைரியமா இங்க கிராஸ் பண்ணலாம். நம்ம உண்மையை சொல்லணும்னா மக்காவில் வந்து சுத்தணும்னா நீங்க சொந்தமா சுத்தினீங்கன்னா ஜாலியா சுத்தலாம், எந்த பயமும் இல்லாம. பாருங்க டிராகன். இந்த ஹோட்டல் இன்னும் ஒரு படி மேல கேபிள் கார் கட்டி அங்க ஒரு ரவுண்டு சுத்தி அங்க கீழே ஒரு டான்சிங் ஃபவுண்டன் வச்சு வேற லெவல் இவங்க. ஸோ இப்போ நானும் விற்கணும் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் நம்மளோட லாஸ்ட் நைட் மக்காவில். நாளைக்கு நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதே, பார்ப்போம். ஸோ அதனால் லாஸ்ட் டேனால நல்லா என்ஜாய் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி நம்ம நைட்டு சுற்றுறோம் கைஸ். இப்போ நம்ம இந்த கெசினோக்குள்ளே போகணுமா, அந்த எம்ஜிஎம் கெசினோ.
அங்கே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம விளாடாமலேயே கூட நம்மளால இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்க முடியும். விளாண்டா தான் கிடைக்கணும் இல்லை, விளாடாமலே கிடைக்கும். ஆனால் ஜஸ்ட்டு இந்த பபிள் டீ மட்டும் தான் கிடைக்கும் இப்போ இந்த எம்ஜிஎம்ல. மற்ற இடத்துல எப்படின்னு தெரில. பட் ஆனால் எம்ஜிஎம்ல வந்து ஜஸ்ட் பபிள் டீ மட்டும் தான் நீங்கள் விளாடாமல் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் விளாண்டிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் நினச்சோம் அவங்களோட மெம்பர் கார்டு வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் அப்ளை பண்ணோம். பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா விளாண்டாதான் நமக்கு அந்த ஃப்ரீ ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்க முடியும்னு. ஸோ நம்ம தான் விளாட மாட்டோம்ல, அதனால நம்ம வந்து அப்படியே விளையாடிட்டோம். இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். நேற்று போன அதே ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். ஏன்னா அங்கே நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஸோ அங்கே போகலான்னு நினைக்கிறோம். அப்புறம் வேற என்ன, அப்புறம் விளாடாம ஏன் அதுக்குள்ளே போனீங்கன்னு கேட்குறீங்களா? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. பேக் பேக்கர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னன்னா ஃப்ரீ ட்ரிங்க்ஸு, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் போனோம். ஸோ ஏன்னா டிக்டாக்ல பார்த்துருந்தோம், இந்தமாரி வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்தமாரி நம்ம விளாடாமல் போயிட்டு கெசினோக்குள்ளே இங்கே போய் நம்ம பபிள் டீ, ஹேகண்டன்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோன்னு சொல்லி. பட் ஆனால் அவங்க கொஞ்சம் வெளியூருக்காரவங்க நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்க கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி விளாண்டாதான் மற்றதெல்லாம் கிடைக்கும், விளாட்லன்னா பபிள் டீ மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னா எம்ஜிஎம் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஆனா மத்த கை கட்டக்கூடாது. மத்த கெசினோல மேபி வேற விஷயம். மேபி மத்த கெசினோல வேற கொடுக்கலாம். நம்ம ஏன் இப்போ போய் ஃப்ரீயா பபிள் டீ எடுத்தோம்? சும்மா ஒரு ஃபன்னுக்கு என்னதான் நடக்குது, என்ன கொடுக்குறாங்க பாக்க. என்னதான் அதையும் வீசிட்டாங்க. நல்லாவே இல்ல அந்த பபிள் டீ, நல்லா இல்லை, அதனால அதை வீசிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு இருக்கோம் சாப்பிட. ஆனா இப்ப நம்ம எப்பா எங்க இருக்கோம்? லண்டன்ல இருக்கோம். இப்ப நம்ம திருப்பி லண்டனுக்கே வந்துட்டோம் நடந்து. அந்த பில்டிங் நடுவில் ஏதோ அடி வாங்கிருக்கு. அடி வாங்கல, அது ஃபேஷன். அது நம்ம ஃபுட் கோர்ட், என்ன ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டோம்? பாரிஸ் ஃபுட் கோர்ட்லயா? ஆமா, பாரிஸ் ஃபுட் கோர்ட். இதுக்கு போயிட்டு அந்த லைச்சி சிக்கன் சாப்பிடுமா? எனக்கு வேணாம் அது. நீ வேணா அந்த பெப்பர் லஞ்ச் வேணா திறந்துச்சுன்னா போ. இல்ல வேற ஏதாச்சும் பீஃப் சாப்பிடலாமா? ஆனா அங்க இருந்துச்சு. இல்ல நம்ம சாப்பிடலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். லண்டன்ல போட்டா வா, நீ லண்டன்ல சாப்பிடலாம். லண்டன்ல தான் முதல்ல இல்லையே. ஓ, ஃபுட் கோர்ட்டா? ஃபுட் கோர்ட்டை தான் கோர்ட்டுன்றாங்களா? தெரியலையா? அப்படின்னா போய் சாப்பிடலாம். திஸ் இஸ் லண்டன். லண்டன் ரொம்ப டீசெண்டா இருக்கு. எஸ், அது கஸ்டமர் சர்வீஸா? நீங்க எங்க ஃபுட் கோர்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் போய் அவங்க டிக்கெட் வரேன். This is London, guys, London. காய்ஸ், இன்னைக்கு நம்ம டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை, அப்புறம் இது ஏதோ ஒரு சிக்கனு, என்ன சிக்கன் தெரியல, பார்க்கறதுக்கு ரொம்ப ஜிஞ்சர் சிக்கனா, பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கானா, ரைஸு, தண்ணி. இதான் சாப்பிட போறோம் நம்ம இன்னைக்கு. இது பார்க்க நல்லா இருக்கு காய்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சு திருப்பியும் ஹோட்டலுக்கு போக போறோம். ஆனா என்ன, ஷட்டில் பஸ் டைமிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சொந்தமாக தான் போகிறோம். அதாவது நம்ம வந்து இப்போ ட்ரெயினில் தான் போகிறோம்.
அதான் நம்மளுக்கு கிட்ட. அது நம்ம ஹோட்டலுக்குள்ளேயே போய் விட்டுருன்னு விக்கினா சொல்றாங்க. அதனால நம்ம அதுல போறோம். எப்படி வந்தோம்? இப்படிதானே இறங்குங்கோ. ஓகே, நம்ம ட்ரெயின் போயிட்டு திருப்பியும் பேசலாம். நான் போய்கிருக்கோம். லாஸ்ட் டே இன் மக்காவ். சூப்பரா இருந்துச்சு. ஆமா, செம்மையா இருந்துச்சு உண்மையிலவே. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆமா, இங்கதான் இருக்கு வாட்டர் பார்க். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஊரு இவ்வளவு நல்லா இருக்கும்னு. ஆமா. 4 நாள் தான் தங்கியிருக்கோம். 4 நாள் தான் தங்கி, தெரிஞ்சுதான் 1 வாரம் எடுத்துருக்கலாம். அதான் எப்பயுமே நாங்க அந்த கண்ட்ரில திங்ஸ் இருக்கோ திங்ஸ் இல்லையோ கண்டிப்பா 1 வாரம் தான் ஸ்டே பண்ணுவோம். ஆனா இந்த வாட்டி தான் நம்ம கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பிட்டோம். இது ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமா, அப்படின்னு நினைச்சோம். ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா என்ன, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி தான். ஒரு நாள்ல டே ட்ரிப் செஞ்சிடலாம். எல்லாரும் டே ட்ரிப் மட்டும் தான் செய்யறாங்க. ஆமா, ஹாங்காங்ல இருந்து எல்லாரும் இங்க டே ட்ரிப் தான் வருவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து எங்களுக்கு டைமே பத்தல. ஏன்னா எங்களுக்கு அந்த ஒரு இடமே அவ்வளோ பிடிச்சிருச்சா. ஸோ திருப்பி திருப்பி அந்த ஒரு இடத்துக்கே வந்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு கூட நாங்கள் அந்த ஒரு இடத்துல நேற்று தங்கின ஹோட்டல் கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடம் அவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை மாதிரி நீங்களும் இப்படி தான் சுற்றி இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே தான் இருக்குது எல்ஆர்டி ஸ்டேஷன். இப்போ அங்கே போயிட்டு ட்ரெயினில் போக வேண்டியதான். மக்காவில் நைட்டில் ட்ரெயின் ரைட் போகிறோம். நாங்கள் ரொம்ப சேஃபாக நைட்டில் ரொம்ப சுற்றிருக்கோன்னா அது சிங்கப்பூரில் நல்லா சுற்றிருக்கோம் நைட்டில். அது ஏன்னா எங்க சேஃபா ஃபீல் பண்ணோமோ அங்க மட்டும் தான் நாங்க நைட்ல சுத்துவோம். ஆமா, இல்லனா நீங்க நைட் லைஃபே பார்க்க முடியாது. நாங்க பண்ணவே மாட்டோம். ஆமா. ஆனா ஹாங்காங் அந்த ஹாங்காங்ல இது சிங்கப்பூர் மக்காவ் வந்து அதே மாதிரி ஃபீல் கொடுத்துருக்கு எங்களுக்கு. சேஃபான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. அதனால நாங்க இங்க ஜாலியா சுத்தணும். இப்போ இதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாப்போம். எந்த சைடு ஏறணும்னு தெரியுமாமா? இந்த பிளாட்ஃபார்ம் தைப்பாவா? யாருமே இல்லை, நம்ம தான் போறோம். எப்போ கைஸ், நான் சொல்ல 21 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 79 பட்டக்காசு இருக்கு நம்மளோட காட்டுல. அதோட வெட்டல. ஆமா, அந்த $3 வெட்டு. ஒரு நாளைக்கு $3 தான் வெட்டுவீங்களா? இத்தனை நாள் நாங்க சுத்தல. ஒரு நாளைக்கு எங்களுக்கு $3 தான் வெட்டுச்சு காடி அப்பல. இது என்னது, பஸ் 3 பட்டாக்கா தான் வெட்டுது. 1.5 வெள்ளி தான். ஆனா நாங்க பாட்டுக்கு அத்தனை பஸ் ட்ரெயினு இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு தான் தெரியல. இன்னைக்கு கூட இன்னும் 79 இருக்கு உள்ளுக்கு. ஷாக்கா இருக்கு. போயினா வாங்கலாம் இதுல. இப்ப போய் 7-Eleven போய் இதுல பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஆமா, எனக்கு இதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா இதோட காசு ஏற்கனவே சில்லிங் காசுலாம் அவ்வளவு இருக்கு வேற எங்க கிட்ட. அதையே எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல. இன்னும் 5 நிமிஷத்துல வருமா ட்ரெயின்? ஆள் இருக்காங்களா? மேல உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் தான் நிக்கிறாங்க. இன்னும் 4 நிமிஷம் இருக்காங்க கைஸ். இதுல கைஸ் இப்ப இந்த ட்ரெயின்ல யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம். அப்புறம் அவர் வேலை செய்யறது இந்த ஸ்டேஷன்ல. மக்காவின் நைட் மெட்ரோ பயணம். ஒன்லி ஜெனிஃபர் விக்னா. இப்போ நம்ம வந்தாச்சு நம்ம ஸ்டேஷனுக்கு, ஏர்போர்ட். மேலே ஏறணுமா? ஓ சைதா மேலதான் போட்டு எல்லாம் எக்ஸிட் கீழே தான் வச்சிருப்பாங்க. இவங்க மேல வச்சிருக்காங்க எக்ஸிட். எம்மா பயமா இருக்கு பாக்குறதுக்கு. அதனால ஒரு பேய் பார்க்கலாம் இருந்துச்சு.
ஓ அந்த சைட்ல ஏறினா ஃப்ளைட்ஸ் இருக்கு. அபண்டன்ட் பில்டிங் போனது பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அந்த சைடு கொஞ்சம் பாப்போமா? ஏர்போர்ட் 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 ஏர்போர்ட். ஏர் மக்காவ். ஏர் மக்காவ். பசிபிக். பசிபிக். ஏய் அங்க ஒருத்தன் ஏற போறான். ஆமா. ஏர் சொல்லுமா. வா போலாம். பெல் அடிச்சு போறோம் நம்மளுக்கு. பெல் அடிக்க போறோம். எதுக்கு அவங்க இப்ப ஏற மாட்டாங்க, முன்னுக்கு வரைக்கும் போவான். இப்ப எவ்வளவு விட்டுது பாப்போமா? ஆக்சுவலி இந்தியால அது இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல பாத்துட்டு ஆமா. பேலஸ் சுத்திட்டு இருக்கோம். அது பாரிஸ் தானே? 4 வெட்டி இருக்கு கைஸ். அதிகபட்சம் பணம். ஆமாவா? அந்த ஹோட்டல் பேர் சொல்லு. 2 வெடி தான். அந்த ஹோட்டல் பேர் இவங்கிட்ட. மா இதா இந்த சைடு இறங்கணும். இதோ நம்ம ஹோட்டல். இல்ல இது வந்து பாதி அமௌண்ட். பாய் எல்லாருக்கும் பாய். ட்ரெயினுக்கு பாய். எல்லாத்துக்கும் பாய். கைஸ் இவ்வளவு நேரம் அபண்டன் சொன்ன பில்டிங் கிட்டே நம்ம போய்கிட்டு பயமா இருக்கு. நீங்க பாருங்க. இல்ல பார்த்தேன். இதென்ன சேம் இதென்ன எம் வாய மூடு. அவன் என்ன என்னோட பாய் தெரிஞ்சு போது தெரியும் போது. ஏன் இப்ப இவ்வளவு ஸ்லோவா போகுது? இல்ல நான் பார்த்த லைட்டா தான் இருந்துச்சு. நல்லா லைட்ஸ். ஆனா இப்ப நம்ம இறங்குற பில்டிங்ல லைட்ஸ் இல்லங்க. ஐயோ இறங்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. திறக்கும் போது இடத்த பார்க்க போறது பிரச்சனை. வாய மூடு. இல்ல உள்ளுக்கு வழியா போலாம். அதான் ஏர்போர்ட். எவ்வளவு பக்கத்துல இருக்கும். இவ்வளவு பக்கத்துல தங்கிட்டு இல்ல. ஃபர்ஸ்டே இந்த வாட்டி நம்ம மலேசியால இருந்து கிளம்பும் போது ஏர்போர்ட் குள்ளேயே தங்கணும். அவ்வளோ பக்கத்துலயும் தங்கிட்டு இல்ல. அங்க ஒருத்தர் நின்று எப்படி இங்க பாருங்களேன். ஒருத்தர் நின்று எப்படி பாத்துக்கிறீங்க? நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. 7-Eleven அந்த பக்கத்து இருக்கு. வேலை பத்திரம் வாய்ப்போ போறனா போலாம். இதே மாதிரியா? இதோ நேரா கூட 7-Eleven அந்த சைடு வந்துட்டோம். இது நம்ம ஹோட்டல். இவ்வளவு ஏர்போர்ட் பக்கத்துல ஹோட்டலும் நான் தங்கினதில்ல. சரி அப்பனா அவசரமால இல்ல. 3 ஊர் இருக்கு போவோம். நம்ம வாங்கிக்கலாம். அப்பா சரி இப்ப நம்ம ஹோட்டலுக்கே போலாம். இல்ல நம்ம அந்த சைட்டு மாரி இறங்கிருந்தா வேணா சொல்லியிருந்தா நான் அந்த சைட் போயிருப்பேன். வேணுமணிக்கு சொல்லலையா? சைட் இல்ல இல்ல ஏர்போர்ட்டும் வேற ஆளே இல்ல. நம்ம போத்தவல நாளைக்கே போய்க்கலாம் கைஸ். பரவாயில்ல. இங்க இருக்காரு பாருங்க நம்ம ஆளு. அதாவது ஹோட்டல் பாத்துக்கிறது. அம்மா எனக்கு எப்படா போய் பெட்ல படுப்பேன்றது. கால் ரொம்ப விண்ணு ஒலிக்குது. இவர் தான் மலை மேல இருக்காரு. ஆமா இவர் தான் தானே? அதே மண்டை தானே? அங்கிள் போறாங்க. ஜெனி பச்சியா அந்த மாதிரி காலை விடுற. அதாவது எத்தனை தடவை சொல்லிட்டோம் ஒரு நாள் காலுக்கு போகுது அப்ப தெரியும். சில போட்டேன் வந்துச்சு. இந்த சப்பாத்திக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இன்னைக்கு எனக்கு கால் அப்படி வலிக்குது எங்க 2 பேத்திக்கும். பிகாஸ் நாங்க காலையில இருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த சப்பாத்தி 10 வாட்டி வேற எனக்கு குனிஞ்சு கட்ட வைக்குது. ரூம் வரப்போது. ரூமுக்கு போறோம். ஜாலியா இருக்க போறோம். பேக் எடுக்கணும். ஆமா பேக் எடுக்கணும். யூடியூப் வீடியோ வேற செய்யணும். ஐயோ சாரி. ஸ்விம்மிங் பூல் பார்க்கவே இல்லை. நம்ம ஸ்விம்மிங் பூலே இல்லை. ஓகே ரூமுக்கு போகலாம். ரூம் நம்பர் என்னன்னு தெரியுமா?
ஐயோ இப்ப காட்டி இருக்கு இன்னும். என்ன நம்பர்னு தெரியுமா? இதில் அடிச்சு பாரு. ஐயோ எதுன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியும் சொல்லி கரெக்டா அது இருக்கிறாடா? எடுக்கிறியா? இல்லை, இது தாண்டி வரணும்னு தெரியும். எப்பா 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 வந்துட்டோம் காய்ஸ். மக்காவில் நம்ம டேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாம் கணக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களை நாங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரியில் அடுத்த சீரீஸில் மீட் பண்ணுறோம். பாய்.